ஜடாயு ராமாயணத்தில் வரும் வீர கழுகு ஜடாயு ஆகும். இவன் அருணனின் மகன் மற்றும் சம்பாதியின் தம்பி ஆவான். அயோத்தியின் மன்னர் தசரனின் நெருங்கிய நண்பனான ஜடாயு ராவணன் சீதையை சிறைப்பிடித்து சென்ற போது அவனுடன் போரிட்டு தன் உயிரை தியாகம் செய்த மாபெரும் பண்பாளர் ஆவார். ராவணன் சீதையை தூக்கி சென்ற போது அவளது அலறல் ஜடாயுவின் காதில் கேட்டது. சீதையை காப்பாற்ற ஜடாயு உடனடியாக ராவணனுடன் கடும் போர் புரிந்தான். தன் வயதான காலத்திலும் சாய்வில்லாத துணிச்சலுடன் ராவணனை எதிர்த்து போரிட்டான். போரின் இறுதியில் ராவணன் தன் வாளால் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டி வீழ்த்தினான். இறக்கைகளை அற்ற வீழ்ந்த ஜடாயு ராமன் வரும் வரை உயிர் தாங்கி நின்றான். சீதை கடத்தப்பட்ட திசையை ராமனிடம் கூறிவிட்டு அவனது மடியிலேயே உயிர் துறந்தான். ராவணன் அவளுக்கு இறுதிச் சடங்குகள் செய்தான். ஜடாயுவின் தியாகத்தை போற்றும் வகையில் கேரளாவில் உள்ள சதுரம்பாறையில் உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஜடாயு இயற்கை பூங்கா என்று அழைக்கப்படுகிறது.